ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 24ஆம் தேதி வந்த எடிட்டோரியலில் இந்த எடிட்டோரியல் ஓகேவா. ஸோ அதுல ஒரு எடிட்டோரியல் மட்டும் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லைனா ஃபஸ்ட் டைம் இந்த எடிட்டோரியல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட கவனத்திற்கு ஸோ தினமும் மண்டே டு ஃப்ரைடே 6 மணிக்கு நம்ம இந்த எடிட்டோரியல் வீடியோவை நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து பிடிஎஃப் அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? டெலகிராம் சேனலில் தினமும் காலையில் 7 மணிக்கு நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் டெலகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் வீக்லி மந்த்லி பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த வெக்காபுலரி கோர்ஸுக்காக இந்த பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தமிழில் நம்ம ஃபஸ்ட்டு சேனல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் அந்த எடிட்டோரியலை உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தா தான் அந்த வேர்டு யூசேஜ் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹூ இஸ் ரைட் அப்படின்ற இந்த இடத்துல யாரு கரெக்ட் அப்படின்றது கிடையாது. இந்த ஹூ அப்படின்றது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை மீன் பண்றாங்க. அந்த யூஎஸ் லீவிங் தி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது போன வாரம் நம்ம இந்த எடிட்டோரியல், அதாவது ட்ரம்ப் யூஎஸோட பிரசிடண்டாக வந்த பிறகு உடனே ஒரு கையெழுத்து போட்டார். எதுலேருந்து கையெழுத்து போட்டார் அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து நாங்கள் வெளியே வரோம், லீவிங் அப்படின்ற மாதிரி. அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த எடிட்டோரியலே என்ன பார்த்துருந்தோம், ஸோ யூஎஸோட நிலைப்பாடு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து இவங்க வெளியே வர்றது மற்ற நாடுகள் அதை மறுபரிசீலனை பண்ணணும். இவங்க இப்போ திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உலகத்திலே ஒரு பெரிய எக்கனாமி அப்படின்னா யூஎஸ் சொல்லுவோம். கரெக்டாக அவங்களே இந்த ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வெளியே வர்றது இது ஒரு கரெக்டே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் எடிட்டோரியல் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இந்த எடிட்டோரியல். த யூஎஸ் மஸ்ட் ரிட்டர்ன் டு ஹூஸ் ஹோல்ட் இன் இட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஸோ யூஎஸ் திருப்பி யுனைடெட் நேஷன்ஸ் அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் படி வரணும். இந்த இடத்துல ஃபோல்ட் இன் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ் லோபா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோல்ட் இன் அப்படின்றது டு ஜென்ட்லி மிக்ஸ் ஆன் சப்ஸ்டன்ஸ் இன்டு அனதர். ஸோ அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் டிசிஷன் டு வித்ரா தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் சார்ஜஸ். ஸோ அவர் இப்போ ஒரு இடத்துல நாங்கள் விலகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ரீசன் சொல்லணும். அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாரு? ஸ்டன்னிங்லி ஷார்ட் சைட்டட் அண்ட் இந்த 2 வார்த்தையும் மீன் பண்ணுங்களேன். ஷார்ட் சைட்டட் அண்ட் டீப்லி கன்சர்னிங் டு த குளோபல் ஹெல்த் கம்யூனிட்டி. ஸோ இந்த இடத்துல ஸ்டன்னிங்லி அப்படின்னா என்ன? ஸ்டன்னிங்லி அப்படின்றது அதோட சினானிம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஸ்டன்னிங்லி மறுபடியும் ஸ்டன்னிங் போட்டுருக்காங்க. ஸோ கவர்ச்சிகரமான, தமிழ் மீனிங் கவர்ச்சிகரமான சொல்லலாம். ஷார்ட் சைட்டட் அப்படின்றது கேர்லெஸ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த பெரிய பெரிய நோய்களை அவங்க கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது தான் யூஎஸோட ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அந்த குற்றச்சாட்டை சொல்லி தான் இப்போ அவங்க வெளியே வராங்க. ஸோ பண்டிட்ஸ் ஆர் ப்ரெடிக்டிங் தட் திஸ் மூவ் இஃப் நாட் வித்ட்ரான் ஆர் ரீகன்சிடர்ட் மே வில் அன்லீஷ் தி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல பண்டிட்ஸ் அப்படின்றது படித்தவர்கள், அதாவது அறிவாளிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்கள தான் நம்ம இந்த இடத்துல பண்டிட் சொல்லுவோம். இது அவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணும். இப்போ யூஎஸ் வெளியே வந்தது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணோம். இந்த இடத்துல அன்லீஷ் அப்படின்னா என்ன? ஸோ அன்லீஷ் அப்படின்றது ரிலீஸ், ஒரு இடத்த நம்ம ரிலீஸ் பண்றதை அன்லீஷ்னு சொல்லலாம். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை உருவாக்கும், இல்லை வெளிப்படுத்தும். cascading set of unpredictable consequences arising from even the smallest of changes in the system. So இந்த cascading unpredictable and consequences and arising அப்படின்னா என்ன? இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டினியூஸாக மீனிங் பார்த்தலாம். cascading அப்படின்றது விழு தொடராக்கம்ன்றாங்க. இந்த இடத்துல போர் அப்படின்றாங்க. ஸோ நிறைய ஊத்துறத நம்ம cascading அப்படின்ற மாதிரி சினானிம் சொல்றாங்க. ஆன்டனிம் டிராப். அன்பிரிடிக்டபிள் அப்படின்றது அன்சர்டன், கணிக்க இயலாதது. ஒரு விஷயம் நம்மளால கணிக்கவே முடியாததை நம்ம அன்சர்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆன்டனிம் அப்படின்றது ரிலையபிள். ஸோ கான்சிக்வன்சஸ் அப்படின்றது ரிசல்ட். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதோட விளைவுகள் என்ன? அப்போ ஆன்டனிம் என்ன வருங்க? காஸ். அரைசிங் அப்படின்றது ரைசிங், ஆன்டனிம் ரிட்டையரிங். ஸோ இதுதான் இந்த வேர்ட்ல, இந்த லைன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இவங்க சிம்பிளா இந்த பண்டிட்ஸ் என்ன சொல்றாங்க, இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணோம், நிறைய பிரச்சனைகளையும் கிரியேட் பண்ணோம். ஸோ ஜூன் ஆஃப்டர் இஸ் இனாகுரேஷன், அவர் பதவி ஏற்ற உடனே மிஸ்டர் ட்ரம்ப் வேஸ்டட் நோ டைம். ஸோ டைமே வேஸ்ட் பண்ணாம இன் அனௌன்சிங் தி பிகினிங் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் எண்டிங் தி யூஎஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் ஹூ. ஸோ ஜாயின் பண்ணி முதல் நாளே இந்த விஷயத்தை பண்ணிட்டார். இன் லாங்குவேஜ் தட் இஸ் ஸ்மாக்டு. இந்த இடத்துல ஸ்மாக்டு அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஸ்மாக்டு அப்படின்றது நாக்டு. ஓகேவா? ஸோ தட்டுறது. ஆன்டனிம் மிஸ்.
ஸோ எந்த விஷயத்த அவங்க தட்டுறாங்க அப்படின்னா ஆஃப் பெட்யூலியன்ஸ் அப்படின்னாங்க. ஸோ இந்த இடத்துல பெட்யூலியன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ பெட்யூலியன்ஸ் அப்படின்றது எரிச்சல் ஊட்டுறது, இர்ரியபிலிட்டி அப்படின்றது. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்? ஸோ பெட்யூலன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பரான புது வேர்டு. ஆக்சுவலி எனக்கும் இன்னைக்கு தான் இந்த வேர்டே தெரியும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்றதுக்கு நான் எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெட்யூலன்ஸ் அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நானும் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் ட்ரம்ப் as he signed his first batch of executive orders declared the World Health Organization wiped us off அப்படின்னா இந்த இடத்துல wiped us off அப்படின்னா to cheat someone by making them pay too much. ஓகேவா? சிம்பிளா ஒரே அந்த ஃப்ரேசர் வேர்ப்ல சிம்பிளா முடிச்சிட்டாரு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு எங்ககிட்ட இருந்து நிறைய அமௌண்ட் போச்சு, பட் அவங்க எங்களுக்கு வந்து எங்களை பழி வாங்கிட்டாங்க. த யூஎஸ் வில் நவ் லீவ் த யுனைடெட் நேஷன்ஸ் ஹெல்த் ஏஜென்சி இன் 12 months பிகாஸ் இவங்க இமீடியட்டா லீவ் ஆக முடியாது. ஒரு வருஷம் கழிச்சு தான் அஃபிஷியலா வெளியாக முடியும். அதான் ரூல்ஸ். டைம் அண்ட் ஸ்டாப் ஆல் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் டு இட்ஸ் ஒர்க். ஸோ அந்த 12 மாசம் முடிச்ச உடனே அவங்களோட ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷனும் ஸ்டாப் ஆயிடும். ஹி அக்யூஸ் தி ஆர்கனைசேஷன் ஆஃப் மிஸ்ஹேண்ட்லிங் தி கோவிட் 19 பேண்டமிக். அவர் என்ன சொல்றாரு, இப்போ அந்த கொரோனா வந்ததுல அந்த டைம்ல இவங்க வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல அண்ட் பீயிங் தி பார்ட்டிசன் டுவர்ட்ஸ் சைனா. ஸோ சைனாக்கு இவங்க ஆதரவா இருந்தாங்க. த்ரோ த யூஎஸ் கான்ட்ரிபியூட்டட் மோர் டு இட்ஸ் கஃபர்ஸ் அப்படின்னா இந்த கஃபர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ கஃபர்ஸ் அப்படின்றது ட்ரெஷரி, கருவூலம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இவங்க அதிகமாக அமௌண்ட் கொடுத்திருந்தாலும் சைனா கிட்ட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கரெக்டான கொஸ்டின் கேட்கல. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் சைனால இருந்து தான் அந்த கொரோனா வைரஸ் பரவுச்சு. பட் அந்த இடத்துல ஒரு கரெக்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கல அப்படின்றது ஒரு நேசமான ஒரு உண்மைதான். அதுதான் அவர் இந்த இடத்துல ரொம்ப புஷ் பண்றாரு. த மூவ் ஹஸ் நாட் பீன் என்டையர்லி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ யாருமே எதிர்பார்க்காது. டியூரிங் இஸ் ப்ரீவியஸ் டைம் யூஎஸ் பிரசிடென்ட் ஹி relentlessly criticized ஹூ ஃபார் ஆக்டிங் ஸ்லோ அண்ட் பீயிங் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை சைனா. ஸோ ஹூ வந்து சைனா தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வச்சாரு. இன் 2020 he initiated a move to halt funding to WHO though it was a scuppered as his term came to end. இந்த இடத்துல relentlessly and scuppered அப்படின்னா என்ன மீனிங் கவனிங்களா? relentlessly அப்படின்றது கண்டினியூஸ் தொடர்ந்து, அதே மாதிரி ஸ்கப்போர்ட் அப்படின்றது டிஸ்ட்ராய். ஸோ டிஸ்ட்ராய் அவரோட அந்த கடைசி டேர்ம் வந்து டிஸ்ட்ராய் ஆகிற டைம்ல அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணிட்டார். ஸோ ஹூக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் போகக்கூடாது, ஸ்டாப் பண்ணிட்டார். அந்த அந்த ஃபண்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். சரி, அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். why is a withdrawal of the US significant? ஸோ ஏன் இப்போ யூஎஸ் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியே வர்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, for starters, Mr. Trump is right. The US, which is a founding member of WHO, is also its biggest financial backup, contributing around 18% of its overall funding. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து மட்டுமே 18% ஃபண்ட்ஸ் போகுது. withdrawal of these funds will seriously impact health programs being implemented across the world. ஸோ இந்த 18% அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ அதோட கான்சிக்வன்சஸ் என்ன ஆகும், அதோட விளைவுகள் என்ன ஆகும்? இவங்களால நிறைய ஹெல்த் ப்ரோக்ராம்ஸை வேர்ல்டு வைட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இன்க்ளூடிங் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? இன்டர்வென்ஷன் அப்படின்றது தலையீடுகள். ஸோ இன்டர்ஃபரன்ஸ். ஸோ அவங்களோட தலையீடுகள் எதுல அவங்க வந்து HIV AIDS அதுலயுமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ டிவி, டியூபர்குலோசிஸ் அண்ட் எராடிகேஷன் ஆஃப் சர்டன் இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் எதுலையுமே அவங்களால தலையிட முடியாது. ஹூ இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் என்ஷூரிங் ஈக்விட்டி ஆஃப் அக்சஸ் ஆஃப் லைவ் சேவிங் ட்ரக்ஸ் ஃபார் பீப்புள் அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் அதுக்கும் அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் அந்த லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் போய் கொண்டு சேர்க்கணும். பில்டிங் ஸ்ட்ராங்கர் ஹெல்த் சிஸ்டம், டிடெக்டிங் அண்ட் ப்ரிவென்டிங் டிசீஸ் அவுட் பிரேக்ஸ். ஒரு ஒரு ஊர்ல இல்லைன்னா ஒரு கண்ட்ரில ஏதோ ஒரு புதுசா ஒரு நோய் பரவுது அப்படின்னா இவங்க தான் அதை வந்து கரெக்டா எப்படி சொல்லுவாங்க, அந்த ரெட் ஃபிளாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, இது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. பட் இப்போ இவங்களோட ஃபண்டிங் இல்லாதனால, யாரோட ஃபண்டிங், யூஎஸோட ஃபண்டிங் இல்லாதனால இந்த விஷயங்கள் எல்லாமே இம்பாக்ட் ஆகும். இஃப் மிஸ்டர் ட்ரம்ப் குட் செட் த பெட்யூலன்ஸ் அசைட், மறுபடியும் பாருங்க, பெட்யூலன்ஸ் அப்படின்னு பார்த்து இந்த இடத்துல ரெண்டாவது யூஸ் பண்றாங்க, எரிச்சல் ஊட்டுதல், எரிச்சல் கொள்ளுதல். அவரு குட் செட் இஸ் பெட்யூலன்ஸ் அசைட், அவரோட அந்த சொந்த விருப்பு வெறுப்புலாம் இருக்கலாம், அதை வந்து அது இல்லாம இட் வுட் பி கிளியர் தட் குளோபல் ஹெல்த் டஸ் நாட் ஆப்ரேட் இன் சிலோஸ். ஸோ வாட் இஸ் மீன் சில்லோஸ்? சில்லோஸ் அப்படின்றது டெபாசிட்டரி, களஞ்சியம். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு களஞ்சியத்துல ஒரு டெபாசிட்ல ஒர்க் பண்ண முடியாது. அண்ட் நெய்தர் ஸ்டென் கவுண்டனன்ஸ் நாட் பிசிக்கல் பவுண்டரிஸ் கேன் கீப் pathogens out of one's own geography. So இந்த இடத்துல of one's own அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு phrase யூஸ் பண்ணிருக்காங்க. To have one's own idea and makes one's own choices about what should be done. So என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்றத சொந்த விருப்பத்துல பண்றது தான் இந்த இடம். ஸோ அவரோட சொந்த விருப்பத்துல என்னோட ஜியோகிராஃபில என்னோட ஏரியாவில் நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லைன், இஃப் எனி லெசன்ஸ் ஹவ் பீன் லேர்ன்ட் அட் ஆல் ஃப்ரம் த கோவிட், ஓகே
Okay. COVID-19 pandemic, it is that no one is safe until everyone is safe, and that collaboration among nations and open sharing for data and technology are essential to tackle pandemics. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா டைம்ல நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்தது அப்படின்னா, ஒரு ஒரு நாடுகளுக்குள்ளேயே கொலாபரேஷன் இருக்கணும். அந்த மாதிரி டேட்டா ஷேரிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அதுவுமே ரொம்ப எசென்ஷியல். ஓகேவா? ஸோ ஹூ ஹாஸ் ரீச்ட் அவுட் டு யூஎஸ், அவங்க வந்து இப்போ யூஎஸ்ட்ட பேச போறாங்க, ஹோப்பிங் தட் இட் வில் ரீகன்சிடர் இஸ் டிசிஷன் அண்ட் என்கேஜ் ஒன்ஸ் அகைன் வித் இட். ஸோ மறுபடியும் ஹூ கூட யூஎஸ் ஜாயின் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. யாரு? ஹூ சொல்றாங்க. ஆஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆஸ் இட் மே சவுண்ட், மெடிசன் இஸ் நோ ஸ்ட்ரேஞ்சர் டு மிராக்கிள்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹெல்த்தி கம்யூனிட்டி ஹோப்ஸ் ஒன் மோர் வில் ரீஸ்டோர் யூஎஸ் பேக் டு ஹூஸ் ஃபோல்டு. ஸோ கடைசியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு போங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் இதே டைமில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். நாளை எடிட்டோரியல், ஸோ மண்டே வந்து எடிட்டோரியல் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நாளைக்கு மறக்காமல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், ஹாவ் அ கிரேட் டே, பாய்.